சென்னையில் அம்மா உணவகங்களில் தற்போது வரை சமையல் எரிவாயு தட்டுப்பாடு இல்லை என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. போதிய சிலிண்டர்கள் கையிருப்பில் உள்ளதாக மாநகராட்சி ஆணையர் குமரகுருபரன் தெரிவித்திருக்கிறார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜேஷ் வழங்க கேட்கலாம். ராஜேஷ், மாநகராட்சி ஆணையர் குமரகுருபரன் இந்த எல்பிஜி மூலம் இயங்கும் மின் மயானங்களிலும் எரிவாயு தட்டுப்பாடு இல்லை என விளக்கம் அளிக்கப்பட்டிருக்கிறது. சென்னையில் அம்மா உணவகங்களில் தற்போது வரை சமையல் எரிவாயு தட்டுப்பாடு இல்லை என விளக்கம் அளிக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜேஷ் வழங்குவதற்காக இணைப்பில் வந்திருக்கிறார். ராஜேஷ், விவரங்கள். சரவணன், வணக்கம். நாடு முழுவதும் சமையல் எரிவாயு தட்டுப்பாடு ஏற்பட்டிருப்பதாக தகவல்கள்லாம் வெளியாகி இருக்கிறது. இது குறித்து ஹோட்டல் உரிமையாளர்கள் சங்கம் கூட பிரதமர் மோடி அவர்களுக்கும் அதேபோல் தமிழ்நாடு அளவில் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கும் இந்த சமையல் எரிவாயு தட்டுப்பாடு ஏற்படாதவாறு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அவர்கள் தங்களுடைய கோரிக்கையை வைத்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் அம்மா உணவகம் உள்ளிட்டவைகளில் இந்த சமையல் எரிவாயு தட்டுப்பாடு ஏற்படாமல் இருப்பதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருப்பதாக சென்னை மாநகராட்சி ஆணையர் குமரகுருபரன் தகவல் தெரிவித்திருக்கிறார். மேலும் தற்போது வரை அம்மா உணவகங்களில் எந்தவிதமான சமையல் எரிவாயு தட்டுப்பாடும் இல்லை, போதிய சிலிண்டர்கள் கையிருப்பு இருக்கிறது என்று அவர் தெரிவித்திருக்கிறார். மேலும் இது தொடர்பாக துறை சார்ந்த அதிகாரிகளுடன் ஆய்வு கூட்டம் நடத்திய போதும் அது போதிய இருப்பு வைக்கப்பட்டிருப்பதாகவும் அறிவுறுத்தப்பட்டிருப்பதாக தகவல் தெரிவித்துள்ளார். மேலும் சென்னையில் எல்ஜிபி மூலம் இயங்கும் அந்த மின் மயானங்களில் எரிவாயு தட்டுப்பாடு தற்போது வரை இல்லை, வரும் நாட்களில் அந்த பிரச்சனை இல்லாமல் இருக்க உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் தகவல் தெரிவித்திருக்கிறார். சரவணன், சென்னையில் அம்மா உணவகங்களில் தற்போது வரை சமையல் எரிவாயு தட்டுப்பாடு இல்லை என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. போதிய சிலிண்டர்கள் கையிருப்பில் உள்ளதாக மாநகராட்சி ஆணையர் குமரகுருபரன் தெரிவித்திருக்கிறார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜேஷ் வழங்க கேட்கலாம். ராஜேஷ், மாநகராட்சி ஆணையர் குமரகுருபரன் இந்த எல்பிஜி மூலம் இயங்கும் மின் மயானங்களிலும் எரிவாயு தட்டுப்பாடு இல்லை என விளக்கம் அளிக்கப்பட்டிருக்கிறது. சென்னையில் அம்மா உணவகங்களில் தற்போது வரை சமையல் எரிவாயு தட்டுப்பாடு இல்லை என விளக்கம் அளிக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜேஷ் வழங்குவதற்காக இணைப்பில் வந்திருக்கிறார். ராஜேஷ், விவரங்கள். சரவணன், வணக்கம். நாடு முழுவதும் சமையல் எரிவாயு தட்டுப்பாடு ஏற்பட்டிருப்பதாக தகவல்கள்லாம் வெளியாகி இருக்கிறது. இது குறித்து ஹோட்டல் உரிமையாளர்கள் சங்கம் கூட பிரதமர் மோடி அவர்களுக்கும் அதேபோல் தமிழ்நாடு அளவில் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கும் இந்த சமையல் எரிவாயு தட்டுப்பாடு ஏற்படாதவாறு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அவர்கள் தங்களுடைய கோரிக்கையை வைத்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் அம்மா உணவகம் உள்ளிட்டவைகளில் இந்த சமையல் எரிவாயு தட்டுப்பாடு ஏற்படாமல் இருப்பதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருப்பதாக சென்னை மாநகராட்சி ஆணையர் குமரகுருபரன் தகவல் தெரிவித்திருக்கிறார். மேலும் தற்போது வரை அம்மா உணவகங்களில் எந்தவிதமான சமையல் எரிவாயு தட்டுப்பாடும் இல்லை, போதிய சிலிண்டர்கள் கையிருப்பு இருக்கிறது என்று அவர் தெரிவித்திருக்கிறார். மேலும் இது தொடர்பாக துறை சார்ந்த அதிகாரிகளுடன் ஆய்வு கூட்டம் நடத்திய போதும் அது போதிய இருப்பு வைக்கப்பட்டிருப்பதாகவும் அறிவுறுத்தப்பட்டிருப்பதாக தகவல் தெரிவித்துள்ளார். மேலும் சென்னையில் எல்ஜிபி மூலம் இயங்கும் அந்த மின் மயானங்களில் எரிவாயு தட்டுப்பாடு தற்போது வரை இல்லை, வரும் நாட்களில் அந்த பிரச்சனை இல்லாமல் இருக்க உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் தகவல் தெரிவித்திருக்கிறார். சரவணன், தாங்கள் வழங்கிய விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ்.